அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. என்னுடைய பிறப்புகள் எத்தனை சுவாமி? இப்ப அது பாத்தீங்கன்னா அது எத்தனை பிறப்பு அப்படிங்கறத நம்ம எப்படி அறிஞ்சுக்க முடியும்? யாராலுமே அறிய முடியாதுமா. பிறப்பை அறிய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இப்போ நீ இங்கே பிறந்திருக்கிற, நீ போன பிறப்பில் மைசூர் மகாராஜாவுக்கு பொண்ணாக இருந்த, இப்போ இந்த பிறப்பில் சாதாரண ஆளுக்கு பொண்ணாக இருக்கிற. இப்போ மைசூர் மகாராஜாவுக்கு பொண்ணுன்னு உனக்கு தெரிஞ்சிருந்தா நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? சந்தோஷப்படுவேன் சுவாமி. கோர்ட்டு போய் கேஸ் போட்டுருவேன். மைசூர் மகாராஜா பொண்ணு நானே, எனக்கு பாகம் கொடுக்குண்டான்னு கேஸ் போட்டுருவேன். கடவுள் எவ்வளோ பெரிய அறிவாளிப்பார். இந்த உடல் விழுந்த உடனே இந்த உடலுக்குள்ள இருந்த நினைவெல்லாம் அழிச்சிடறான். மறு பிறப்பு எடுத்த உடனே அந்த உடலுக்கு ஏற்ற மாதிரி நினைவுகளை தான் உண்டாக்குறான். இல்லைன்னா உலகம் விபரீதமாகி போயிருக்கும், இந்நேரம் உலகம் அழிஞ்சு போயிருக்கும் நினைவுகள் இருந்திருந்தா. அதனால எந்த பிறப்பில் யார் என்னவா, போன பிறப்பில் ஆம்பளையா இருந்தியா பொம்பளையா இருந்தியா தெரியாது இல்லையா? ஆண் பெண் எதை வச்சு நிர்ணயம் பண்ணுற? தாயும் தகப்பனும் புணரல் பண்ணுறதுக்கு முன்னே அந்த விந்தில் ஆணா பெண்ணான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. பிறந்த பிறகு அந்த உருவம் வந்த பிறகு தான் பெண்ணான்னு சொல்ல முடியும். அப்படிப்பட்ட புனிதமான மதம் இது. அதனால் இந்த நினைவுகளை மனுஷன் இறந்த பிறகு பிறக்கும்போது அந்த நினைவு இருந்ததுன்னா உலகம் விபரீதமாக மாறி போயிடும். அதனால் இந்த எந்த உடலில் உனக்கு 1000 நினைவுகள் இருந்ததோ அந்த உடல் உண்டவொன்னு அந்த நினைவும் அழிஞ்சு தங்கிய. அப்போ அந்த நினைவற்று நீ திருப்பி மறுபடியும் பிறக்கும் போது தான் சுபிட்சமான வாழ்க்கை வாழ்ற, இல்லைன்னா நிம்மதியற்ற வாழ்க்கையாக போயிடும் இல்லையா? ஒரு பிச்சைக்காரனுக்கு என்கிட்ட சிங்கப்பூர்லேருந்து 2 புருஷன் மண்டாட்டி வந்திருந்தாங்க. அந்த புருஷங்காரன் சொன்னார், நான் இமயமலைக்கு வருஷம் டூர் இட்டும் போகிறேன் சாமின்னாரு. ஆமாப்பா சுற்றுலாவா போயின்னுக்கிறேன்னாரு. நான் பாதி ஆன்மீகவாதின்னாரு. தெரியுதுப்பா உன்னை பார்க்கும்போது என்ன கையெல்லாம் பிரேஸ்லெட் போட்டுன்னு கழுத்துல எல்லாம் மாட்டிக்கின்னு இருந்தார். எங்கள் சம்சாரத்துக்கு ஒரு கேள்வி அப்படின்னாரு. என்ன கேள்வி? என்ன? போன பிறப்பில் நான் என்னவா இருந்தேன்னு தெரியலையே சாமி, தெரியணும் அப்படின்னாரு. போன பிறப்பில் சாம்ராஜ்ய உடையாருக்கு தங்கச்சி அந்த போறியம்மா அப்படின்னு. இல்லை போன பிறப்பில் பிச்சை எடுத்துக்கின்னு இருந்தேன், இப்போ சிங்கப்பூரில் 2 பசங்களை வச்சுக்கின்னு புருஷன் முன்னாடி நல்லா இருக்கிறீங்க, போன பிறப்பில் பிச்சை எடுத்து போய் எடுக்கிறியாம்மான்னு. எடுக்க முடியாது. அப்போ ஏன் போன பிறப்பை பற்றி பேசுகிற? இந்த பிறப்பில் என்னவா இருக்கிற, என்ன செய்யணும், எதை எப்படி வாழணுன்றதை நினை. போன பிறப்பில் என்ன வந்தால் அதுக்கு முன் பிறப்பில் இருந்தால் என்னவா இருந்தால் நீ என்ன பண்ண போறப்பா? அதனால அது தேவையற்ற கற்பனை வாழ்வு. அதனால இந்த காலத்தில் இந்த நேரத்தில் நம்ம பிறந்து இருக்கிறோம். இப்போ நமக்கு குழந்தை இருக்குது, நமக்கு புருஷன் இருக்கிறோம், நமக்கு அம்மா இருக்கிறோம், நமக்கு அப்பா இருக்கிறோம், நம்ம படிக்கிறோம், நம்ம கல்யாணம் ஆகிக்குது. இப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வாழணும் அந்த வாழ்க்கையை நினைக்கணுமே தவிர போன வாழ்க்கை வருங்கால வாழ்க்கையை நினைக்கவே கூடாது. நினைச்சா நிம்மதி எழுந்துருவீங்க. சொல்லுமா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ மூலாதாரம் அப்படின்னா என்ன சுவாமி? அதை பற்றி கொஞ்சம் விளக்கம் சொல்றீங்களா? மூலாதாரம்னா அம்பாள் இருக்கிற இடம்னு அர்த்தமா? மனுஷனுக்கு 7 ஸ்தானங்கள் இருக்குது. மூலாதாரம்ன்றது விந்து பை இருக்கிற இடம் தான் மூலாதாரம். அதுக்கு மேலே ஆணும் பெண்ணும் பிறக்கிற இடம் தான் சுகுதிஷ்டானம். அதுக்கு முன்னே இந்த மூச்சு உருவாகிற இடம் தான் மணிப்பூரகம். இப்படி ஒவ்வொரு ஸ்தானத்துக்கும் ஒவ்வொரு இயக்கங்கள் இருக்குது. அந்த இயக்கத்துக்கு ஏற்ற மாதிரி கடவுளினுடைய பேர் வச்சிருக்குது அங்கே. அதனால் மூலாதாரம்னா விந்துன்னு அர்த்தம், மூலாதாரம்னா நெருப்புன்னு அர்த்தம், மூலாதாரம்னா அம்பாளுன்னு அர்த்தம். அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். ஆத்ம வணக்கம் சாமி. சாமி, இப்போ 2வது பாடம் பண்ணுறீங்களா? அந்த ஒரு பொருளை ஒரு வழியாக ஏற்றுறோம், திருப்பி உச்சத்துக்கு போசல 2 வழியாக பிரிக்கிறோம், திருப்பி ஒரு வழியாக இறக்குறோம். இது விளக்கணும் சார். எதோட விளக்கம்? இப்போ நம்ம இங்கேருந்து ஒரு வழியாக ஏற்றி 2ஆக பிரிக்கிறோம் இல்லைங்களா? அது ஏன் 2ஆக பிரிக்கணும்? இங்கே 2ஆக பிரிக்கணும் இங்கே சொல்லி ஆகணுமா? இல்லை, நான் டவுட்டு கூட கேட்டேன். இங்கே சொல்லக்கூடாதுன்னா சொல்லக்கூடாது. சிவனுக்கு முக்கண்ணு இருக்குது சாமி. சிவனுக்கு எத்தனை கண்ணு இருக்குது? முக்கண்ணு. எந்தெந்த கண்ணு இருக்குது? முகத்தில் 2 கண்ணு காட்டுவாங்க, மையத்தில் 2 கண்ணு, ஒரு கண்ணு காட்டுவாங்க. இப்போ இதுதான் உண்மையான சிவனுடைய முக்கண்ணா? இல்லை. உண்மையான சிவனுக்கு முக்கண்ணு அப்படின்னு சொன்னால் ஒன்று உருவ மையத்தில் இருக்கிற கண்ணு, இன்னொன்று உச்சியில் இருக்கிற கண்ணு, இன்னொன்று என்னன்னா இந்த பிடியில் இருக்கிற கண்ணு. இதுதான் சிவனுக்கு இருக்கிற முக்கண்ணு. ஆனால் படம் வரையும் போது இந்த மாதிரி காட்ட முடியாது.
மேலோட்டமா பின்னாடி ஒரு கண்ணு இருக்குது, உச்சியில் ஒரு கண்ணு காட்ட முடியாதனால மனுஷனை மாதிரியே ஒரு படம் வரைஞ்சி இங்கே ஒரு கண்ணை வரைஞ்சிட்டு இதுதான்பா முக்கண்ணுன்றாங்க. இது நடைமுறையில் இருக்கிற விஷயங்கள், பக்தியில் இது ஓகே. ஆனால் உண்மை அப்படின்னா இங்கே ஒரு கண்ணு, இது ரெண்டும் உலகத்தை பார்க்கக்கூடிய கண்ணு. இது ஒரு நாளும் என்ன காட்ட போகிறதில்ல, இறைவனையும் காட்ட போகிறதில்ல. அப்போ இந்த கண்ணு அதுக்கு உதவாது. எதுக்கு உதவாது? ஞானத்துக்கு உதவாது. இது உலகத்துக்கான ஒரு பொருள், சரிங்களா? ஆனால் பாடம் எதுக்காக பண்ணுறோம்? உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஞானத்தை உணர்ந்தோம்னா நமக்குள்ள இந்த முக்கண்ணும் விழிப்படையும். அப்போ நமக்கு முன்னாடி ஒரு கண்ணுக்குது, பிடரியில் ஒரு கண்ணுக்குது. அப்போ எத்தனை போகிறோம்? நேராக மேலே போகிறோம். இங்கே இருந்து ரெண்டாக பிரிக்கிறோம். ஏன் இங்கேருந்து ரெண்டாக பிரிக்கிறோம்னா இங்கே தான் உயிர் நின்று விளையாடுது, இங்கே தான் மனம் நின்று விளையாடுது. அப்போ இங்கே இருக்கிற ஒரு பொருளை நேராக கொண்டு போய் பிடரி கண்ணில் கொண்டு போய் சேர்க்கணும். பிடரி கண்ணில் கொண்டு போய் சேர்னா இந்த பிடரி கண்ணும் இந்த புருவ மையத்தில் இருக்கிற கண்ணும் ஒரே நேர்கோட்டில் இருக்குது. அப்போ இது ரெண்டு டைமும் ஒரே டைமில் அப்படி போக ஆகும்போது ரெண்டுமே விழிப்படையும். இந்த ரெண்டு பொருளும் விழிப்படைஞ்ச என்ன சாமி ஆகும் அப்படின்னு சொன்னால், ஒரு பார்வை உலகத்தில் இருக்கிற இந்த ஞானத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கும், இன்னொரு பார்வை இறைவனுடைய அந்த ஞானத்தை நமக்குள்ள அப்படியே மொத்தமாக இறக்கும். அப்போ உலக ஞானமும் நமக்கு கிடைக்கும், இறை ஞானமும் கிடைக்கும்ன்றதுக்காக தான் ஐயா என்ன பண்ணாரு, பாடத்தில் இவ்வளோ விஷயங்களையும் கொண்டு போய் சேர்த்துருக்காரு சாமி. சரிங்களா? எதுவுமே காரணக்காரம் இல்லாமல் ஐயா எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணலை. இதான் நடக்குது. அடுத்த கேள்வி சாமி, இப்போ இந்த யோகம் பண்ணுறவங்க எல்லாருக்குமே டவுட் இருக்குது, வலது கையில் படுக்கணுமா இடது கையில் படுக்கணுமான்னு சொல்லி. இப்போ எப்படி சாமி படுக்கணும்? நார்மலாக மனுஷன் வலது கையில் படுக்கணுமா இடது கையில் படுக்கணும்? வலது கையிலையா? இந்த பக்கம் படுக்கிறாங்களா, வலது பக்கம் படுக்கிறாங்க, இடது பக்கம் படுக்கிறாங்க. இப்போ யோகம் பண்ணுறவங்க எந்த பக்கம் படுக்கலான்னு பாடத்தில் இருக்கிறதெல்லாம் வாங்கிற அவ்வளோ பொதுவான விதி சொல்லிடுவோம். எல்லா உலக மக்கத்தில் எல்லாரும் சாப்பிட போகிறாங்க, சாப்பிட்டவங்க எல்லாரும் தூங்க போகிறாங்க. தூங்க போகிறவங்க எல்லாருக்கும் ஜீரணம் ஆகணும். ஆமாம், ஜீரணம் ஆகணும்னா என்ன பண்ணோம்னா இடது பக்கம் கை வச்சு படுத்தா மட்டும்தான் சாப்பிட்ட பொருள் கீழையும் காற்று போய் வர்றதுக்கு இடமும் கிடைக்கும். அதனால் சராசரியாக வாழக்கூடிய எல்லாருமே இடது கையில் இடது பக்கமாக தான் படுக்கணும். இது எல்லாருக்கும் ஒரு பொதுவான விதி. யோகம் பண்ணுறவங்க எப்படி சாமி படுக்கணும், எப்படி படுக்கணும் சொல்லி ஆகணுமா? தான் நீ தான் சாமி சொல்லணும். யோகம் பண்ணவங்க நைட்டில் ஆகாரத்தை குறைச்சிருவீங்க, இல்லை சிலரே சாப்பிட கூட போகிறதில்ல, ஒரு சிலரே படமோ எதையோ கஞ்சோ ஏதோ ஒன்று குடிச்சிடுவாங்க. இப்போ குடிச்சு போட்டு எப்போவுமே படுக்கிற மாதிரி இடது பக்கம் படுத்தால் இந்த யோகத்தினால பலன் உண்டானா பலன் இல்லை. யோகம் பண்ணுறவங்க எப்படி படுக்கணும் அப்படின்னா வலது பக்கம் கை வச்சு படுக்கணும். எதுக்காக வலது கை வச்சு படுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், வலது பக்கமாக நாம் படுக்கும்போது தூக்கத்தில் சூரியகலை வேலை செய்யும். சூரியகலை வேலை செய்யும்போது உடலுக்கு தேவையான உஷ்ணம் அணையாமல் பார்த்துக்கும். நான் பாடம் பண்ணுறேங்க, நைட்டில் சாப்பிட்றது இல்லைங்க, கஞ்சி தாங்க சாப்பிட்றேன், இல்லை பழம் தாங்க சாப்பிட்றேன், அவ்வளோ கரெக்டாகிறேங்க அப்படின்னு இடது பக்கம் கை வச்சு படுத்தால் சந்திரகலை மட்டும்தான் வேலை செய்யும். அப்போ என்ன ஆகும்? இந்த உடல் குளிர்ச்சி அடையும். அப்போ பாடம் பண்ணுறதுக்கான பலனு அங்கே கிடைக்குமானா நம்ம உழைச்ச உழைப்பெல்லாம் தூக்கத்தில் வீணாக போயினுக்குது. ஏற்கனவே நிறைய வீணாக போயினுக்குது, இப்போ தூங்கி பாதி வீணாக போகுது. அப்போ யோகம் பண்ணுறவங்க எப்படி பண்ணணும், நம்ம அந்த சக்தியை எப்படி நம்ம தக்க வச்சுக்கணும்னா ஒரு ஒரு விஷயத்தையும் ஏன் பண்ணுறோம் எதுக்காக பண்ணுறோன்ற அந்த அறிவையும் வளர்த்துக்கணும். சரி, அப்படி பண்ணும்போது மட்டும்தான் இந்த சக்தியை அந்த ஆற்றலை இந்த ஊன் உடம்புக்குள்ளே தக்க வைக்க முடியும். இல்லைன்னா காற்று அடிக்கிறதும் திருப்பி காற்றை பிடுங்கிறதும் காற்று அடிக்கிறதும் காற்றை பிடிக்குமா இருந்தால் பலன் என்ன? பலன் ஒன்றுமே கிடையாது. அப்போ வெறும் பாடம் பண்ணுறதாவே போயிடக்கூடாது. இப்போ இதை நீங்கள் இங்கே கேட்டதே தவறு, நான் சொன்னது அதோட பெரிய தவறு. ஏன்னா நாலுலேருந்து வேறு யாரோ பேச ஆரம்பிச்சிருவாங்க.
பேசுபவர்கள் பேசட்டும் சாமி. நீங்க உங்க திருவாயால சொன்னதை எங்களுக்கு பெரும் மந்திரம் அது. ஆனால் ஒரு வகையில் எல்லாம் இனிமேல் இப்போ புரிஞ்சுச்சிங்களா? யோகம் பண்ணுறவங்க இப்படி தான் படுக்கணும். இப்படி படுத்தால் மட்டும்தான் உடலுக்குள்ள அந்த ஆற்றலை அப்படியே தக்க வைக்க முடியும். இப்படி படக்கூடாது, இப்படி படக்கூடாது. இது சொன்னதான் உங்களுக்கு தெரியும். வலது கை இடது கை மறந்துடுவாங்க. நீங்களா வலது பக்கம் யோகம் பண்ணுறவங்க வலது பக்கம். அதுக்குன்னு ஃபுல் கட்டுன்னு போய் பார்த்தீங்கன்னா யோகம் பண்ணுறேன்னு வலது பக்கம் படுக்கக்கூடாது, இடது பக்கம் தான் படுத்தாகணும். யோகத்துக்கான நெறிமுறையில் இருக்கும்போது மட்டும்தான் அதுக்கான இதுவை பண்ணணும். வரமுறை இல்லாத போனோம்னா அதோட பலனு விபரீதமாக ஆகும். அப்போ கரெக்டாக எந்த இடத்துல எதை பயன்படுத்தணுமோ அந்த இடத்துல அதை பயன்படுத்தினா பலன் 100% சரிங்களா? இன்னும் வேற என்ன? அவ்வளோதான் சாமி. இப்படியே ரோட்டில் போட்டோ வச்சிடலாம். ஐயா சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ஆத்மானம் சாமி. ஆத்மா வணக்கம் சாமி. ஆத்மானம் அரக்கோணத்துலேருந்து ஜெயந்தி. சொல்லுங்கம்மா. எல்லாரும் நான் இந்த கேள்வி கேட்டேன், இது எனக்கு தோணுச்சு, இதனால தான் நான் மாறினேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் ஐயாவை பார்க்காத பின்னியாக தான் வீடியோவெல்லாம் பார்த்தேன். வீடியோவை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கடவுளை கிட்ட போய் வியாபாரம் பண்ணாதீங்க, எனக்கு இதை கொடு அதை கொடு, நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு வேண்டாதீங்க, அவர்கிட்ட போய் கண்ணை மூடி நில்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து எப்போ நானும் அதே மாதிரி தான் கேட்டுக்கின்னு இருந்தேன். எப்போ அந்த வார்த்தையை நான் காதில் கேட்டனோ அதுலேருந்து நான் எதையுமே வேண்டிக்கிறது இல்லை. ஐயா 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 அது மட்டும்தான் சொல்லுவேன் கண்டி. இது எனக்கு நல்லா ஆகணும், இது நீங்கள் நல்லா செய்து கொடுத்தீங்கன்னா நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு இது வெளியும் வேண்டாம். என்னைக்கு நான் காதில் கேட்டனோ அதுலேருந்து நான் எதையும் வேண்டிக்கிறதோ இல்லை, எதையும் செய்யறது இல்லை. இதே மாதிரி தான் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு முறை எங்கள் பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆகி தூக்கின்னு போகும்போது அழுதுக்கணும் இது பண்ணிக்கினே எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கின்னு போகணும். ஆனால் இப்போ போன மாதம் 29ஆம் தேதி பாத்ரூமில் வந்து விழுந்துட்டாங்க. கத்தரா கொத்து இது பண்ணுறா, நான் வெளியே இருந்தேன், நான் தூங்கிறான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தாக்கா, அம்மா என் காலே போயிடுச்சு, கட்டை உடைஞ்சா எப்படி சத்தம் கேட்குமோ அது மாதிரி என் கால் வந்து முளமலான்னு உடஞ்சிடுச்சுமா, என் கால் போயிடுச்சுமா, என்னை காப்பாற்றுமா காப்பாற்றுமான்னு கத்துறான். ஆனால் எனக்கு அழுகு வரல, கண்ணீர் வரல, எதுவுமே வரல. அம்மா ஒன்றும் ஆகலை, அது மாதிரியெல்லாம் ஆயிருந்தா உன்னால் இருக்க முடியாது, ஒன்றுமே ஆகலன்னு உடனே போய் தின்னு அந்த நெத்தியில் வச்சுட்டு காலில் தேய்ச்சிட்டு இங்கேயே உட்காந்து கொஞ்ச நேரம் தான் வேலை இருக்குது முடிச்சுட்டு வரேன்னு குளிக்க வச்சு ஆஸ்பத்திரிக்கிட்டுன்னு போயிட்டேன். அழலை, எதுவுமே செய்யலை நான். அதுக்கப்புறம் போனோடனே எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு 2 இடத்துல ஃப்ராக்சர் ஆகிட்டு இருக்குமா, ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும், நீங்கள் சென்னைக்கு போகணும், ஆம்புலன்ஸ் வச்சு ஏற்றிட்டாங்க. அன்றைக்கும் சரி இது ஒன்றும் போதும் சரி ஐயா இது ஆப்ரேஷன் எல்லாம் ஆகக்கூடாது, நல்லபடியாக ஆயிடணும், ஏன்னா முடியாத குழந்தை இது அப்படின்னு மட்டும்தான் வேண்டிக்கினேன் கண்டி. இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் நான் எதுவுமே வேண்டிக்கிறேன். எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு இது ஆப்ரேஷன் தான் பண்ணோம், 2 இடத்துல போயிட்டு இருக்குதுமா, சென்னைக்கு போனோன்னு ஏற்றி அனுப்பிச்சிட்டாங்க. அந்த ஒரே ஒரு இது தவிர நான் வேறு எதுவுமே நினச்சிங்க போல அழலை கத்தலை கதறலை எதுவுமே செய்யலை. அது எப்படி என் மனசு வந்ததுன்னு எனக்கு தெரியாது. அங்கே போனவுடனே ஆம்புலன்ஸில் போய் இறக்கி ஆம்புலன்ஸ்காரையே எக்ஸ்ரே எடுத்துன்னு வந்துடும்னாங்க. அவங்களும் எக்ஸ்ரே எடுத்துன்னு வந்த உடனே பார்த்துட்டு ஆப்ரேஷன் எல்லாம் வேணாமான்னு மாவு கட்டு போட்டு நைட்டு இருந்துட்டு நாளைக்கு ஆஸ்பத்திரி பார்த்துன்னு போங்கன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்த்தா இல்லைம்மா இன்றைக்கே போயிடலான்னு நினச்சிட்டாங்க ஐயா. அந்த ஒரு எண்ணத்தை தவிர நான் எந்த எண்ணமும் வைக்கல ஐயா. ஆனால் அதுவே டெய்லியும் குளிக்க வச்சுட்டு ஐயா நீங்கள் தான் நினச்சி திருநீர் காய்ச்சிட்டு அந்த கட்டு மேலேயே நான் திருநீர் மட்டும்தான் பூசிக்கிட்டு அன்னையிலேருந்து இந்த வேலையும் என்னைக்கு நான் இங்கே வந்தனும் அன்னையிலேருந்து அந்த திருநீர் வச்சு தான் அவங்க வேலைக்கு போகிறாங்க, எல்லாமே செய்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கூடி வந்துட்டேங்க ஐயா. இன்னும் 15 நாளைக்கு கட்டு இருக்கணும், இன்னொரு கட்டு போட்டாங்க ஐயா. ஆனால் நான் வந்த இதுல இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ஒரு பக்கத்தில் இருக்கிறவங்களை கூட இது ஆச்சு அது ஆச்சுன்னு தெரியாது, கத்தலை கதறலை எதுவுமே செய்யலை. ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இது நடந்துருக்குது அப்படின்னு நினச்சி இன்னைக்கு கூட ஐயா ஒன்றும் செய்யலாமா, நான் பௌர்ணமிக்கு மட்டும் போயிட்டு வந்துடுறேன். போன பௌர்ணமிக்கு போக முடியாத நிலைமையில இருக்கும்போது பாருமா உன்னால் போக முடியாதுன்னு தெரிஞ்சுதான் போலக்குது இது ரத்தாயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. தெரியலம்மா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ ரொம்ப முடியாத இருந்திருந்தாலும் வந்திருக்க முடியாது, அதனால தான் இது ரத்தாக இருக்குதுன்னு நினச்சிக்கினேன். இந்த வாட்டி போயிட்டு வந்துடுறோமா, போனாலும் எனக்கு கஷ்டமாக தோணும், போயிட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமா அவ்வளோ சீக்கிரம் வந்துடணும். பெட்டு மேலேயே படுக்க வச்சுட்டு சாப்பாடெல்லாம் பக்கத்தில் வச்சுட்டு பேஸ்ட்டு ப்ரஷ் வச்சுட்டு தண்ணி வச்சுட்டு எல்லாமே வச்சுட்டு விட்டுட்டு வந்திருக்கிறேன் ஐயா. நல்ல விஷயம். தைரியமாக இருங்க. தைரியத்தை மருந்து ஒன்றுமே கிடையாது. முதல்லையும் தைரியம் தான், ஆனால் ஒரு அசால்ட்டான தைரியமாக இருந்தது.
இப்போ இருக்கிறது உண்மையான தைரியம், பரிபூர்ண நம்பிக்கை. பரிபூரண நம்பிக்கை. ஆனால் இதை கேட்டால் மாறினா அதை கேட்டால் மாறினான்னு அப்படின்றதெல்லாம் சொன்னாங்க. நம்ம எதை கேட்டு நம்ம இதுவானோம் அப்படின்றத நான் யோசிச்சு அந்த ஒரு வார்த்தை தான், கடவுளை கிட்ட போய் வியாபாரம் பண்ணாதீங்க, கண்ணை மூடி நில்லு, கடவுளுக்கு தெரியும் உனக்கு என்ன கொடுக்கணும்னு சொல்லிட்டு, படைச்சவன் அவன், அவனுக்கு தெரியும். அந்த ஒரு வார்த்தை சோதனை வரும்போது நம்மளை எவ்வளவு பக்குவமா வச்சுக்கிட்டு அதுதான். யார் என்ன சொன்னாலும் கேட்கறது கிடையாது, காதுல கேட்கறது கிடையாது, வெளியே போய் நிக்கிறது கிடையாது. என்னன்னா சொல்லட்டும் சொல்றாங்க, இவ்வளோ இப்படி அவட குழந்தை வச்சுங்கிறா, யாருன்னா மதிக்கிறாளா பாரு, யாரை கட்டினா அழுகிறாளா பாரு அப்படின்னு. அப்பவே நான் கொஞ்சம் இதுதான், அப்பவே அவ்வளோ இருக்கும்போது ஐயா கிட்ட வந்து ஐயா பாடம் வாங்கின பிறகு, ஆனால் அப்போ வந்து கர்வம் கொஞ்சம் இருந்தது. ஐயா இல்லைன்னு சொல்லலை நான், ஆனால் கர்வம்னா அடுத்தவங்களை வந்து இது ஒன்றுன்னு கிடையாது, நம்மளால முடியும், நம்மளால செய்யணும். ஆனால் இப்போ நம்பன்றது கிடையாது, ஐயான்றது வந்து இருக்குது. ஐயா சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆனால் வாழ்க்கையில் வாழணும் கொஞ்சம் கர்வம் போகணும். கர்வம் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையை தைரியமாக வாழவே முடியாது. 1000 சோதனை வந்தாலும் இப்போ நீங்கள் தனியாக இருக்கிறீங்க. ஆமாம், தனியாக தான் இருக்கிற ஐயா. நீங்களும் உங்கள் பிள்ளைய இருக்கிறீங்க, குழந்தைய இருக்கிறீங்க. அப்போ வீட்டுக்காரர் இல்லை, யாருமே இல்லை. அப்போ உங்களுக்கு கர்வம் இருந்ததுனால தான் இவ்வளோ தூரம் நீங்களும் நல்லபடியாக இருக்கிறீங்க. உங்களை நம்பி இருக்கிற அந்த குழந்தையும் ஊனமாக இருந்தாலும் கூட இவ்வளோ தூரம் வளர்த்து காப்பாற்றி ஒரு நல்ல வேலைக்கும் சேர்த்துருக்கீங்க. காரணம் என்னன்னா கர்வம் கொஞ்சம் இருக்கணும், அளவோடு வச்சுக்கிறீங்க, அது சரியான விஷயம். இப்போ சுத்தமா இல்லை ஐயா, இருந்தது. இனிமேல் தேவையில்லை, ஒரு கரை தாண்டி வந்தாச்சு, இனிமே இல்லை. எந்த ஒரு நல்லது கெட்டதுக்கும் போறது கிடையாது. ஐயா சொல்லியிருக்கிறாரு, பட்ட கஷ்டத்தையும் அவமானத்தையும் நீ மறக்காதேன்னு. அது வந்து என் நெஞ்சில வந்துட்டே இருக்குது. எனக்கு எந்த ஒரு ஃபங்க்ஷனும் கிடையாது, நல்லதும் கிடையாது, கெட்டதும் கிடையாது. பௌர்ணமி ஒண்டி தான் ஐயா, அது ஒண்டி தாமா போய் வந்துடுறேன். நீ டியூட்டிக்கு போகிறதா கூட உன்னை அனுப்ப முடியாது, அப்புறம் கூட பார்த்துக்கிறேம்மா. இந்த ஒரு முறை நான் சித்ரா பௌர்ணமிக்கு போய் வந்துடுறேன், நீ படுத்துக்கு நேரம் நான் வந்து குளிக்க வச்சு எல்லாமே செஞ்சிடறேன். நைட்டு சொன்னம்மா, நைட்டு நான் போய் வரேம்மா அப்படின்னு. நைட்டு மட்டும் என்னை விட்டு எங்கேயும் போகாதுமா. அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிச்சு அவளுக்கு. நான் எப்பவுமே உன்னை நைட்டு விட்டு போக மாட்டேன், பகலில் போயிட்டு பகலில் வந்துடுறேன் நான். அப்போ நான் அவனும் ஊனமான குழந்தை வச்சிருந்தேன், எல்லாரும் காலையும் போய் விழணும். ஐயா எதை பற்றியும் கவலைப்படாதீங்கம்மா, ஊரை அவங்க வேலையை அவங்க செய்கிறாங்க, நம்ம வேலையை நம்ம செய்யணும். அதனால தான் நான் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. யாரும் என்னை மதிக்கலன்னு நினச்சிக்கினா கூட பரவாயில்ல, நான் யாரையும் மதிக்கல, எதுவுமே கிடையாது எனக்கு. இறைவன் நினைக்கிற அளவுக்கு வாழணும், அவ்வளவுதான். ஊர் நினைக்கிற அளவுக்கு வாழ கிடையாது. நல்லது, சந்தோஷம். அவ்வளவுதான் ஐயா, வேற ஒண்ணுமே இல்லை ஐயா. இப்போ கூட உன்னை 15 காலம் ஓரளவுக்கு கூடிடுச்சு, இருந்தாலும் 15 நாளைக்கு நல்லா ஆயிடும்னாங்க. அவ கொஞ்சம் பயப்படுறா, நமக்கு 2 காலமே ஊனம் வச்சேன், ஒரு காலம் ஊன போய் இன்னொரு காலுக்கு எதுனா வந்துச்சுன்னா டாக்டர் சொல்லாத நான் காலை வைக்க மாட்டேன்னா, நீ நல்லபடியா நடப்பமா, நல்லா வேலைக்கு போவ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்ச நாள் அழுதா, கஷ்டப்பட்டா, இப்போ அவளே மனசு தேத்திக்கினா ஐயா. இந்த தைரியம் எனக்கு பெரிய மகானாவோ ஞானியாவோ சித்தராவோ அதெல்லாம் வண்ணாயா, இந்த அளவுக்கு தெளிஞ்சு வந்தது, அதுவே போதும் ஐயா. இதுதான் ஐயாவோட பாடம், அடிப்படையே இதுதான். எல்லாரும் மகானாயிட முடியாது, எல்லாரும் ஞானி ஆயிட முடியாது, ஆனா எல்லாராலையும் தைரியமா வாழ முடியும். 1000 சோதனை வந்தாலும் விக்ரமாதித்த மாதிரி இருக்கணும். திரும்ப போய் வேதாளத்தை தூக்கி தோல்ல போட்டுக்கின்னு அவரோட கேள்விக்கு பதில் சொல்ற அளவுக்கு தைரியம் வேணும். அப்போ நம்மளோட துன்பமே தாங்க முடியாம தவிச்சதெல்லாம் போய் நான் என் துன்பத்தையும் தாங்குவேன், என்னை நம்பி இருக்கிற எல்லா துன்பத்தையும் தாங்கி அவங்களையும் காப்பாற்றுவேன்னு ஒரு தைரியம் வருதுல்ல நம்ம மனசுல, இந்த தைரியம் தான் பாடம் கொடுத்தது பலன்மா. அதனால பாடத்தை நல்லா பண்ணுங்க, எதை பத்தியும் கவலைப்படாதுங்க. ஐயா எப்பவுமே உங்களுக்கு துணையா. எப்பவுமே ஐயா எது முடியுதோ முடியலையோ பாடத்தை மட்டும் விடுறது இல்லை ஐயா. ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னும் போது அன்னைக்கு செய்ய முடியறது இல்லை ஐயா, இதை செஞ்சுட்டு அதை இதுன்றது முடியறது இல்லை. ஆஸ்பத்திரிக்கு போறதை தவிர வேற எந்த வேலையும் எனக்கு கிடையாது, இங்க வர்றது ஒண்டிதான் ஐயா. பாடத்தை நான் என்னைக்கும் ஒரு நாளும் விடுறது இல்லை ஐயா. இப்போ கொஞ்சம் வயசானதுல காலையில எழுந்துக்கோ கொள்ளதான் கஷ்டமா இருக்குதே கட்டி, இருந்தாலும் எழுந்து சமாளிச்சு எழுந்து உக்காந்துடுற ஐயா. சரிங்க, இது மட்டும்தான் ஐயா, வேற ஒண்ணு இல்லை. ஆத்மா வணக்கம் ஐயா.